கணவன்மார்கள் தன்னுடைய மனைவிக்கு இந்த 3 விஷயம் செய்ய தவறினால் வாழ்க்கையில தலைவலி தான், பிரச்சனை தான். அந்த 3 விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று மனைவி மேல அன்பு, இன்னொன்று மனைவி மேல அக்கறை, இன்னொன்று மனைவிக்காக நேரம் ஒதுக்குறது. அக்கறை, நேரம், அன்பு, இது 3 கொடுக்கலன்னா தலைவலி தான். இது 3 கொடுக்க தவறிட்டீங்கன்னா சில மனைவிமார்கள் சமுதாயத்துக்கும் இறைவனுக்கும் கட்டுப்பட்டு இந்த கணவன் கூட கடைசி வரைக்கும் பயணிக்கலாம். சில பெண்மணிகள் இந்த அக்கறை, அன்பு, நேரம் யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கூட பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதாங்க உண்மை. ஒரு சின்ன ஒரு குடும்ப பிரச்சனையை சந்திக்க நேரிட்டேன். என்ன பிரச்சனைன்னா, மனைவி தன்னுடைய கணவனை வேணான்னு சொல்றாங்க. அப்போ நாங்க கணவன்கிட்ட கேட்டோம், என்னப்பா உங்க மனைவி உங்களை வேணான்னு சொல்றாங்களே? அப்ப கணவன் தந்த பதில் எனக்கு சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, தேவைக்கு அதிகமான பணம் இருக்கு, என் சந்தோஷமான என் மனைவியை நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்? என்ன வேணான்னு சொல்ல நான் என்ன பண்றது? அதுக்கப்புறம் மனைவி கிட்ட கேட்டோம், என்னம்மா பிரச்சனை அப்படின்னு. எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்குங்க, இல்லைன்னு சொல்லல. வீட்டு கூட வேலை செய்யறதுக்கு கூட ஆள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. நானும் என் பிள்ளைகளும் தூங்கின பிறகுதான் அவர் வீட்டுக்கே வர்றாரு. நாங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வேலைக்கு போயிடுறாரு. போன்ல தான் சாப்பிட்டியான்னு கேட்கிறாரு. போன்ல தான் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயாச்சான்னு கேட்கிறாரு. எனக்கோ என் பிள்ளைகளுக்கு உடல் நலம் சரியில்லைன்னா நானே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கு. எங்க கூட ஒரு நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறாரு. எங்க மேல அவருக்கு ஒரு அக்கறை இல்லை, எங்க மேல ஒரு பாசம் இல்லைன்னு இந்த பெண்மணி மனைவி சொல்றாப்புல. அதனால அவரு கூட வாழ தயாரா இல்லைன்னு. ஒண்ணு மட்டும் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு வேணா சம்பாதிங்க, வேணான்னு சொல்லல. இந்த அன்பு, அக்கறை, நேரம் இந்த மனைவிமார்களுக்கு கொடுக்கலன்னா அது எங்க கிடைக்குதோ அங்க அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது நீங்க 3த்தையும் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்க நினைவோடவே உங்க மனைவி வாழ்வா. இதாங்க உண்மை.